தமிழ் களத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை சிறு வயது முதல் கொடுத்தும் தற்பொழுது தமிழ் களம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் தமிழ் நாவலம் வலையொலியை பொறுப்பேற்று செய்து வரும் திரு சுடரொளி அவர்களை அழைக்கிறோம். பாவலரே பெருஞ்சித்திரனார் ஐயாவின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும், அறிஞர் பெருமக்களும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவலரே பெருஞ்சித்திரனார் ஐயாவுடைய தனி சிறப்பு, அவர் ஒரு தமிழறிஞர், ஒரு தமிழ் புலவர், தமிழ் தேசிய தந்தை என்று பின்னாடி நம்ம அழைக்க காரணமாக இருக்கிற ஒரு தமிழ் தேசிய போராளி, ஒரு மெய்யியலாளர். இப்படி எந்த ஒரு வட்டத்திற்குள்ளும் அவர் தன்னை குறுக்கிக் கொள்ளாமல் எல்லா அடையாளங்களையும் கடந்து அவர் எல்லா தளங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி செயல்படுத்தி கொண்டு வந்தார். இப்போ பொதுவாக ஒரு தமிழ் புலவராக இருக்கிறாங்க, ஒரு தமிழ் அறிஞர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு களத்தில் இறங்கி தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழின முன்னேற்றத்திற்காக, விடுதலைக்காக போராட்டங்கள்ல நேரடியாக ஈடுபட மாட்டாங்க. களத்தில் இறங்கி சிறை செல்லும் அளவுக்கு ஒரு புரட்சியாளரா இருந்தாரு. அதே நேரத்தில் ஒரு நூலாசிரியம் போன்ற ஒரு இலக்கிய வளம் மிகுந்த ஒரு பாடல்களை எழுதுகிற அளவுக்கு தமிழ் புலமையும் பெற்றிருந்து அதிலையும் ஈடுபட்டு இருந்தாரு. இதெல்லாம் பண்றவங்க தான் குடும்பத்தை பெருசா கவனிக்க மாட்டாங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டா பொதுவா தன் குடும்பத்தை பெருசா கவனிக்காம இருக்கிற நிலை எல்லாரும் இருப்பாங்க. ஆனா பாவலரேறு ஐயா எப்படி பொது வாழ்க்கையில ஈடுபடுத்திக்கிட்டாரோ அதே அளவுக்கு தன் குடும்பத்தையும் அன்பு நிலையிலையும் சரி, அறிவு நிலையிலையும் சரி இணைச்சுக்கிட்டு செயல்பட்டாரு. பல அறிஞர்கள் அதற்கு பிறகு தன் மகள்களோ அந்த பொது வாழ்க்கையில தமிழ் தொண்டிலையோ இந்த தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகளையும் ஈடுபடாமல் இருப்பாங்க. ஐயா அவர்களுடைய மகன்களும் சரி, மகள்களும் சரி, அடுத்த தலைமுறையும் இன்னமுமே தமிழ் பணிகள்ல தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, அது பாவலரேறு ஐயாவினுடைய வளர்ப்பு என்பது அவர் சொல்லலை. நான் இல்லாத போதும் நான் சென்ற பிறகும் நீங்களாம் ஈடுபடுங்கன்னு அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, அவர் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவர் வளர்த்த முறை, அவர் கூடவே இருந்த முறை, அவர் எப்படி அன்பு நிலையிலும் சரி, அறிவு நிலையிலும் சரி, இப்போ வெளியில மேடையில் என்ன பேசுவோமோ அதுதான் அவர் வீட்டிலேயே செயல்படுத்தினாரு. மேடையில ஒன்று வீட்டில் ஒன்றுன்னு செயல்படுத்தலை, எல்லாரையும் எல்லா பணிகளையும் இணைச்சிக்கிட்டாரு. அதனால இயல்பாகவே அதுதான் அவங்க வாழ்க்கையா கொண்டு அடுத்தடுத்த தலைமுறையினர் வாழ்ந்து வருகின்றார்கள். ஐயா இப்போ பல பாடல்கள் கனிச்சாறு, ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள், தனிப்பாடல்களை திரட்டி கனிச்சாறுன்ற ஒரு நூல் தொகுப்பு இருக்கு, நூலாசிரியம்ன்ற ஒரு நூல் தொகுப்பு இருக்கு. இதெல்லாம் இலக்கிய அளவில் நல்லா செறிந்து விளங்கக்கூடிய நூல்கள். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கோ, சிறுவர்களுக்கோ ரொம்ப எளிமையா புரிகிற மாதிரியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது இது ரெண்டும் மட்டும் இல்லாம மெய்யியல் கருத்துக்கள், ஒரு மெய்யியலாளராகவும் ஐயா மிகுந்த நிறைய மெய்யியல் கருத்துக்கள் கொண்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. ஒரு மொழிபெயர்ப்பாளரா சில நூல்களை, ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை தன்னுணர்வு அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார். ஓவிய வரைவதில் வல்லவர், நிறைய தென்மொழி முகப்பு ஓவியங்களை முன்னாட்கள்ல அவரே வரைஞ்சிருக்கிறார். இது போன்ற பல்வேறு முகங்கள் பாவலரேறு ஐயாவுக்கு இருக்கு. இப்ப நம்ம இளைய தலைமுறை பொதுவா நான் உட்பட நம்ம ஒரு வேலைக்கு போறோம், இல்ல ஒரு படிக்க ஒரு கல்லூரிக்கு போறோம், வரோம், போயிட்டு அந்த மாலையிலேயே இரவுலயே நம்ம அதுவே நமக்கு ஒரு சோர்வாயிடுது. அப்படியே உட்கார்ந்து நம்ம ஏதாவது ஒரு கைபேசியிலையோ தொலைக்காட்சியிலையோ பார்த்துட்டு நம்ம பொழுத போக்கிடுறோம்.
இது வந்து பொது பொது வாழ்வுக்காக கூட நம்ம பண்றதில்ல, நம்ம தன் நலத்துக்காக, தன் வாழ்வுக்கு, நம்ம பொருளியல் நிலையில வளர்றதுக்காக நம்ம பண்றோம். அந்த ஒரு செயலே நமக்கு சோர்வு ஏற்படுத்தும் போது ஐயா ஒரே நேரத்துல எல்லா விதமான பொது நலத்திலையும் தன்னை ஈடுபடுத்திட்டு தன் குடும்பத்தையும் அதுல இணைச்சிக்கிட்டு அவர் இயங்கி இருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் ஒரு, நம்ம அதுல இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஐயா வந்து வறுமை நிலையிலையும் இது எதையுமே தன் கொள்கையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவர் நினைத்திருந்தால் செல்வ நிலையில ஒரு செல்வ பெருக்கோடு வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஐயாவை தேடி வந்தது. ஆனாலும் ஐயா அதையெல்லாம் யார் புகழையும் பாடாம எம்மொழி எண்ணினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மலித்துளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தவர். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றெதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன், தன் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன். அவரு அந்த அந்த ஒரு நேர்மையான நிலையிலேயே வாழ்ந்தாரு கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும். அந்த நேர்மையான நிலை தான் அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் இன்னைக்கும் நம்ம செயல்பட்டு வரோம்னா அதுக்கான காரணம் ஐயாவுடைய அந்த தமிழுக்கான அந்த நேர்மை தான். அதே நேரம் தமிழ் பணிக்காக அவரு தமிழ் பணிக்காக யாராவது உதவி செஞ்சா அதையும் போற்றக்கூடிய அளவுல அவர் இருந்தாரு. தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோர் காசினிலும் பூச மாட்டேன், என்னை நிற்க வைத்து போ எனினும் ஏச மாட்டேன். அந்த அளவுல, அதாவது அவர் பிறர் ஒருவேளை பொருளியல் நிலையில உதவி செஞ்ச ஐயாவுடைய நிலையை பார்த்து நிறைய பேர் பொருளியல் நிலையில உதவி செய்ய முன் வருவார்கள். அந்த அந்த உதவியை கூட அவர் தனக்கோ தன் குடும்பத்திற்கோ தன்னை பெருக்கிக் கொள்வதற்கோ பயன்படுத்தாமல் அதையும் தென்மொழி தமிழ்ச்சீட்டு தமிழிலும் அந்த இதழ்களை வளர்க்கிறதுக்கும் தமிழ் பணிக்காகவும் தான் அவர் பயன்படுத்தினாரு. ஐயா எழுதிய பல நூல்கள் பல சொல்லிட்டாங்க, நிறைய அதுல இருக்கிற கருத்துக்கள் அதுல பற்றினா நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து ஐயா நூலாசிரியம் எப்படியோ, உலகில் நூறு, இது மாதிரி பல இலக்கியம் பல புத்தகங்கள் எப்படியோ, அதுபோல திருக்குறள் மெய்ப்பொருளுரை முன்னாடி சொன்னது போல அதை எழுதி அதுல இருக்கிற திருக்குறள் கருத்துக்களை எப்படி ஒரு வைதிக ஆரிய மதச்சார்பு கொண்ட ஒரு கருத்துரை பொருளுரை இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க. பரிமேலழகர் தொடங்கி அதற்கு பின்னாடி வந்தவங்களும் எழுதினாங்க. அதையெல்லாம் மறுத்து ஒரு மெய்ப்பொருளுரையா எழுதுனது ஐயா தொடங்கினாரு. இப்போ நம்ம இணையத்துலலாம் பார்ப்போம், ஒரு திரைப்படமோ ஒரு இசையோ வந்தால் அதை வந்து பகுப்பாய்வு செய்து நிறைய பேர் பேசுறது, ஒரு டீகோட் செஞ்சு பேசுவாங்க. இப்போ ஏன் இந்த திரைப்படத்துல இந்த காட்சியில ஏன் வந்து இந்த வண்ணத்தை பயன்படுத்திருக்காங்க, ஒரு சிவப்பை பயன்படுத்தினா இது ஏன் கோவத்தை காட்டுறதுக்காக, ஒரு சினத்தை காட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு லோ ஆங்கிள் இருந்து ஒரு கேமரா வச்சா அது எதுக்காக, பெருசா காட்டுறதுக்காக அந்த கதை மாந்தரை அப்படின்னு பகுப்பாய்வு ஒரு காட்சியிலையும் பகுப்பாய்வு செய்து இணையத்துலலாம் காணொலிகள் வரும் பார்த்துருப்போம். இது போல திருக்குறளை ஐயா வந்து ஒரு பகுப்பாய்வு செய்து எப்படி ஒரு ஆய்வு மாணவர் எப்படி பண்ணுவாரோ அது போல அந்த திருக்குறள் மெய்ப்பொருளை நம்ம படிச்சோம்னா அதுல ஒவ்வொரு சொல்லையும், திருக்குறள்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் ஐயா பகுப்பாய்வு செய்து இந்த சொல்லை ஏன் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கணும், இந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு காரணம் இந்த பொருள் வரணும்ன்றதுக்காக தான், இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லக்கூட வேற சொல்ல கூட பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் என்ன காரணம்ன்றத அவர் எழுதியிருக்கிறாரு. சிலதெல்லாம் படிக்கும்போது நம்ம திருவள்ளுவர் அப்படி நினைச்சாரான்னு கூட தெரியல, ஐயா அப்படி எழுதியிருக்காருன்னு தோன்ற அளவுக்கு நமக்கு இருக்கு. ஆனா அதையும் ஐயா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, இப்படியும் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஐயா உணர்ந்தோன்னவோ திருவள்ளுவர் இதைதான் எண்ணிதான் எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த சொல்லுக்கு பதிலாக வேற சொல் போட்டிருந்தா இன்னுமே அந்த திருக்குறள் நல்லா எதுகை மோனை எய்பு நயத்தோட இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை தவிர்த்துட்டு இந்த சொல்ல போட்டிருக்காருன்னா அவர் அதை தெரிஞ்சேதான் செய்திருக்கிறார் அப்படின்ற அளவுல அதை பகுப்பாய்வு செய்து ஐயா நிறைய அதை திருக்குறள் மெய்ப்பொருளுரையில எழுதியிருக்கிறாரு. அதை முடிக்க முடியாமல் போனதுதான் நமக்கு நம் தமிழினத்திற்கும் நம் தமிழ் மொழிக்கும் ஒரு இழப்பாக நான் கருதுறேன்.
அதே போல ஐயா வந்து சாதி ஒழிப்பு, அவர் பேசாத பொருண்மைகளே இல்லை. வெறும் தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாடு விடுதலை, அதுல மட்டும் இல்லாம அதுல இருக்கிற உட்கோள்கள், சாதி ஒழிப்பு எல்லாத்த பத்தியும் ஐயா பேசியிருக்கிறாரு. பல்லென்போம் பறையென்போம் நாட்டார் என்போம், பழிதன்மை பேணாமல் வண்ணார் என்போம், பிள்ளை என்போம் முதலி என்போம் நாயக்கர் என்போம், பிழைநானாது அருந்ததியர் படையால் என்போம், எல்லல் செய்து இழிகின்றோம் தாழ்விக்கின்றோம், எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா, குள்ள மனப்பான்மை இது தொலையட்டும், கூசுங்கள் நானுங்கள் தமிழ்நாட்டாவே அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற சாதி உணர்வை அவர் நம்ம எள்ளி நம்ம நகையாடி அதை வந்து கூசுங்கள், அது சொல்றதுக்கு வெளியே வைக்கப்படுங்க, தமிழன்றதை உணருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தமிழன்றது வெறும் அவர் குருதி அடிப்படையிலையோ இல்லை அவர் பெருங்கடையினர்களுக்குமே தமிழ் உணர்வு வந்து வெறும் குருதி அடிப்படையில் அவர் கடத்தலை. அவரை பொறுத்த வரைக்கும் ஊரென்பது எனக்கில்லை, ஊர் யாவும் ஊர் தான். இப்ப நம்ம எல்லாருமே நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்றது பெருமையாக கருதுறோம். ஊரென்பது எனக்கில்லை, ஊர் யாவும் ஊர் தான். உறவென்போர் தமிழ் காக்க உழைப்போம் என்பார்தான். தமிழ் காக்க உழைக்கிறவங்க தான் எனக்கு உறவு, மற்ற உறவெல்லாம் எனக்கு உறவு இல்லைன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல நாமும் தமிழ் காக்க உழைக்க வேண்டும். அவர் ஐயா இந்த அளவுக்கு செயல்பட்டார்னா அதற்கான காரணம், அதற்கான ஒத்துழைப்பு ஐயாவினுடைய மனைவி அம்மா தாமரை பெருஞ்சித்தனார் ஐயா அம்மா அவர்களுக்கும் சேரும். அவங்களும் ஐயாவுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஐயாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை துணைன்றதுக்கு எடுத்துக்காட்டா அவங்க வாழ்ந்தாங்க. எப்படி ஒரு காரல் மார்க்ஸுக்கு ஜென்னி எப்படி விளங்கினாங்களோ அந்த மாதிரி ஐயாவுக்கு உதவி செய்தார்கள். அதையும் நம்ம நினைவு கூற வேண்டும். நம்ம வந்து அடுத்த தலைமுறை வந்து நம்ம ஐயாவினுடைய கருத்துக்களை பிறருக்கு பரப்புறதுக்கு முன்பு நம்ம முதல்ல ஐயாவை முழுமையா படிக்கணும்ன்றது என்னுடைய நம்ம எல்லாருடைய விருப்பம், கருத்து. நம்ம ஐயாவினரே தொடர்ந்து படிக்க நம்ம ஐயாவை இன்னும் நிறைய அவருடைய கருத்துக்கள் அப்ப இருந்த காலத்துல அது தேவையா இருக்கு. இன்னும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அதனுடைய பாடல்களுடைய தேவை இன்னும் அதிகமாக நம்ம சமூகத்துக்கு தேவைப்படுதுங்கிறத ஒரு பாடல் படிக்கும் போதும் நமக்கு தெரியுது. ஐயா முன்னை விட இப்போ ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறார். கட்டாயம் நம்ம அவரை இப்போ படித்து பயன்பெற வேண்டும். இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் நாம் உதவ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தனித்தமிழ் தொடர்பாகவும் தமிழ் தேசியம் தொடர்பாகவும் ஐயா வகுத்து தந்த வழிகளை நமக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கிறார் திரு சுடர்வழி அவர்கள். அதாவது இப்போ பொது வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து கருத்தியெல்லாம் ஒன்று பேசுவாங்க, தன் வீட்டில் ஒன்று நடந்துப்பாங்கன்ற ஒரு இது வந்து நம்ம தெளிவுபட எல்லார் வீட்லையுமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தான் எடுத்த கொள்கையை தன் வழித்தோன்றலாக அடுத்து வந்தவர்கள் சுடர்வழி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல குருதி தொடர்பு மட்டும் இல்லாம அனைத்து தொடர்பாளர்களுக்குமே இப்போ வந்து ஐயாவை பின்தொடர்ந்தவர்கள் இந்த கட்சி, இந்த இயக்கம், இந்த கொள்கை சார்ந்துதான் செயல்படுகிறாங்கன்னா அப்படி நம்ம இது பண்ணிட முடியாது. தென்மொழி இயக்கம்னா அங்க கூட்டுறதுக்கு அவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அப்படி நம்மளும் ஒரு கொள்கை பேசுகிறோம் என்றால் அக்கொள்கை வழி நடந்திட வேண்டும். நாம் போடுற கையெழுத்து தமிழ்ல போட வேண்டும், நமக்கு முன்னெழுத்து தமிழ்ல இருக்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக செயல்பட வேண்டும். சாதி மதங்களை கடந்து செயல்படுவோம் என்று சொல்வதோடு நிற்காமல் அதை பதிவு செய்ய வேண்டும். சாதி இல்லை என்று பதிவு செய்ய வேண்டும். பள்ளிகளில் சாதி இல்லை என்று போடுவதற்கு பெரிய தர்க்கங்கள் வரும். இப்போ பிற மாநிலங்கள் கேரளால கூட சாதி இல்லைன்னு நம்ம எழுதின போட்டுடலாம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து சாதி இல்லைன்ற ஒரு இதுவே இல்லை. இந்த சாதின்னா போட்டாலும் இல்லைன்னா நீ பேர சாதி ஓசின்னு போட்டுக்கோ, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு அப்ப அதை கடந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற இதை வந்து நம்ம முன்னெடுக்கணும். அது வழக்கறிஞர்கள் இங்க வந்திருக்காங்க, அதுக்கு நீங்கெல்லாம் அதுக்கு நம்ம என்ன சட்ட வழி நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஒரு கொள்கை பேசுறாங்கன்னா அவங்க வெறுமன கொள்கை பேசிட்டு போயிடல. ஒரு பதவிக்காக அவங்க வந்து ஒரு அதிகாரம், ஒரு பணம், அதெல்லாம் தேடி கொள்கை பேசுறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. அது அனைவருக்கும் பொருந்தும். ஆனா ஐயா வந்து பட்டம் என் மூக்குப்பி, பதவி என் கால் தூசு, பாராட்டு என் கால் குறும்பு என்று வாழ்ந்து சென்றவர். அவர் வழியில் நாமும் செயல்படுவோம் என்று கூறி அடுத்ததாக ராணிப்பேட்டை சோழிங்கரை சேர்ந்த பள்ளி மாணவர் லீரோ யாழிசையை பேச அழைக்கிறோம்.